இப்போ காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ், அந்த செல்லை வந்து நான் காம்பைன் பண்ணுறேன், ஒன்னோட ஒன்று அடுக்கிறேன், கனெக்ட் பண்ணுறேன். காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் இஸ் பேட்டரி. ஒரு செல்லுக்கு மேலே இருந்ததுன்னா அது பேட்டரி, சிங்கிளாக இருந்தால் செல்லு. ஓகே, ஐ கம்பைன் 2 or 3 cells, then it makes battery. கரெக்டா? சரியா? எதுக்காக அதை கம்பைன் பண்ணுறோம், எதுக்காக ஆட் பண்ணணும் என்னன்னா, இப்போ வந்து ஒரு வோல்டேஜ் கடிகாரத்தில் இருக்குது 1.5 வோல்ட். ஓகே, கடையில் அந்த பிரைமரி பேட்டரி சொன்னோம் இல்லையா, பிரைமரி பேட்டரிஸ். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, சார் சொன்னார் பிரைமரி பேட்டரி செகண்டரி பேட்டரிஸ்லாம். பிரைமரி பேட்டரிஸ் ஒன் டைம் யூஸ், நம்ம வாட் கிளாக் மாதிரி. அது வந்து ஆல்ரெடி கெமிக்கல் எனர்ஜி இருக்குது. அது வந்து கரண்ட் வந்துருச்சுன்னா தென் இட் cannot be rechargeable. அதை த்ரோ பண்ணிட்டு புதுசாக வாங்குவோம். Okay, the chemical reactions involved in the primary battery is a irreversible reaction. திரும்ப வராது, one time use. Okay, அது வந்து primary batteries. Okay, like wall clock யூஸ் பண்ணுற பேட்டரி மாதிரி. Okay, whereas secondary batteries வந்து என்னன்னா ரீசார்ஜ் பண்ண முடியும். இப்போ செகண்டரி பேட்டரிஸ் எக்ஸாம்பிள் தானே, ஏதாச்சும் செகண்டரி பேட்டரிஸுடைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. டைப் ஆஃப் பேட்டரிஸ் பார்த்தோம் இல்லையா, டைப் ஆஃப் பேட்டரியில் செகண்டரி பேட்டரிஸ்னா ரீசார்ஜபிள் பேட்டரிஸ், அதாவது ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து செகண்டரி பேட்டரி அப்படின்றது எதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம், யாராச்சும் வந்து பார்க்கலாம் சொல்லுங்கப்பா. அந்த பக்கம் நீங்கள் போது கரெக்டாக சொல்றீங்க, அந்த கிட்ட வந்து சொல்ல மாட்டீங்க. யாராச்சும் ஒரு சொல்லுவாங்க செகண்டரி பேட்டரிக்கு எக்ஸாம்பிள், எந்த டைப் ஆஃப் பேட்டரி செகண்டரி பேட்டரி சொல்லலாம். நிறைய பேர் சொல்றீங்க, யாராவது எனக்கு கிடையாது. மொபைல் ஃபோன் யார் இந்த போக சொல்றேன், யாரும் சொன்னீங்களா நீங்களா? ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி பேட்டரி. சரியா? இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ண முடியும், ரீசார்ஜ் பேட்டரி. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெடாசி பேட்டரி, இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லெடாசி பேட்டரி யூபிஎஸ்ல இருக்கு இல்லையா, அதுவும் ரீசார்ஜ் பேட்டரி தான், அதுவும் செகண்டரி பேட்டரி தான். ஓகே, நம்ம ரீசார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியதான் செகண்டரி பேட்டரி. ஓகே, இப்போ நம்ம சூப்பர் கெப்பாசிட்டி பற்றி சொல்லும்போது சேம் நான் சொன்னேன் இல்லையா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஆனால் என்னன்னா சடனாக நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது சடன் ரிலீஸ் ஆகும். இப்போ நான் வந்து சப்போஸ் ஒரு எல்இடி லைட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, இதை நான் வந்து சார்ஜ் பண்ணிடுறேன். இந்த சின்ன பேட்டரி தெரியல, அந்த பேட்டரியில் சார்ஜ் பண்ணிடுறேன். பவர் இருக்கு, அதை சொன்னேன் இல்லையா, சடனாக ஒரு பவர் வேணும். இப்போ வந்து என்னன்னா ஒரு 2 வீலர் எடுத்துக்கிறோம், ஒரு பைக் 2 வீலர் எடுத்துக்கிறோம். ஓகே, நார்மலாக ஒரு ரோட்டில் போகிறதுக்கு ஒரு த்ராட்டில் கொடுக்குறீங்க, நான் வந்து ரேஸ் பண்ண கொடுக்குறீங்க, ஆக்சிடென்ட் கொடுக்குறீங்க. அப்போ என்னன்னா ஒரு கரண்ட், ஒரு குறிப்பிட்ட கரண்ட் எடுக்கும். கரண்ட் எடுத்துட்டு தான் ஒரு பைக் போகும். அந்த மோட்டர் வந்து கரண்ட் தான் ரன் ஆகும். இப்போ கரண்ட் வந்து கொஞ்சமாக எடுக்குது த்ராட்டில் பண்ணும்போது. அப்போ வந்து நம்ம நார்மல் ரோட்டில் போகும்போது அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எடுக்குமா. இப்போ நான் வந்து சப்போஸ் ஒரு ஹில் மாதிரி ஒரு மேடான இருக்கிற பகுதிக்கு நான் ஓட்ட போகிறேன். ஓகே, அப்போ நீங்கள் த்ராட்டில் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இடத்துக்கு என்ன ஆகும், இப்போ நார்மலாக இப்படி ரோட்டில் போகிற உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய கரண்ட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பாக இருக்கிற ஏரியா இருக்கும், கரண்ட் மாறுபடுமா. ஏன்னா வந்து அதிகமாக பவர் வந்து அதிகமாக வேணும் இல்லையா. அப்போ என்ன ஆகும்னா அதிகமான கரண்ட் தேவைப்படும். அப்போ பேட்டரியிலேருந்து அந்த கரண்ட்டை எடுத்துதுன்னா என்னன்னா பேட்டரி சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ லைஃப் சைக்கிள் அப்படின்னு சார் சொன்னார், சைக்கிள் லைஃப் 1000 சைக்கிள்ஸ் இருக்குது, 2000 சைக்கிள் வரும், 3000 சைக்கிள்ஸ் வருது. அந்த சைக்கிள்லாம் என்னன்னா ஒரு வாட்டி நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க, அது ஒரு சைக்கிள். சரியா? ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணுறேன், ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறேன். ஓகே, அது ஒரு சைக்கிள். இப்போ நான் வந்து நான் புதுசாக ஒரு செல்ஃபோன் வாங்கியிருக்கேன். ஓகே, நேற்று தான் வாங்கியிருக்கேன், இன்னைக்கு செகண்ட் டே. நேற்று ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்ன, நான் என் பேட்டரி வந்து 2 சைக்கிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். 1 வீக் ஆச்சுன்னா 1 வீக் ஆச்சு. ஒரு புது பேட்டரி செல்ஃபோன் வாங்கியிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் சார்ஜ் பண்ணுறேன், ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறேன்னா அப்போ 7ஆவது நாள் வந்து 7 சைக்கிள்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, சைக்கிள்னா அதான், ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறீங்க, அதுதான் ஒரு சைக்கிள். ஓகே, அதுவே இன்பிட்வீனில் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இப்போ வந்து நான் ஈவினிங் வீட்டுக்கு தான் போய் நான் சார்ஜ் பண்ண வச்சுக்கேன். இப்போ சப்போஸ் இப்போ வந்து ஒரு 50% சார்ஜ் இருக்குது, இன்னொரு வாட்டி நான் சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், அது செகண்ட் சைக்கிள் இருக்குது. ஓகேவா? அப்போ சார்ஜ்ன்றது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், நம்ம கம்ப்ளீட் சார்ஜிங், நம்ம கம்ப்ளீட் டிஸ்சார்ஜிங். ஓகே, கெப்பாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணி கேட்கல இல்லையா, அது என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லெடாசி பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்னு இருக்கும். 12 வோல்ட் 100 AH ஆம்பியர் ஹவர், அதான் அவருடைய கெப்பாசிட்டியை யூனிட் ஆம்பியர் ஹவர். ஓகே, 50 AH சொல்லுவாங்க, 100 AH சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 50 AH தான் இருக்குது, இப்போ 100, 150 AH தான் வந்துருச்சு. ஓகே, ஒரு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 100 AH 150 AH அப்படின்னு வரும். ஓகேவா? அதுதான் கெப்பாசிட்டி. வேற சூப்பர் கெப்பாசிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ஏஜ் சொல்லுவாங்களா, இல்லைன்னு சொல்லுவாங்க. சூப்பர் கெப்பாசிட்டியில் சூப்பரில் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, இதனுடைய எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஃபேரட். சூப்பர் கெப்பாசிட்டி வந்து ஃபேரட்னு சொல்லுவாங்க. இந்த கெப்பாசிட்டன்ஸ் யூனிட் ஃபேரட் தானே, கரெக்டா? கெப்பாசிட்டன்ஸுக்கு யூனிட் வந்து ஃபேரட். இது பார்த்தீங்கன்னா ஃபேன்ல இருக்கிற கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபேரட், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபேரட்லேயே இருக்கும். மைக்ரோ ஃபேரட் என்ன 10⁻⁻6 ஃபேரட் இல்லையா, ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஓகே, வேற சூப்பர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த ஃபேரட்.
ஓகே 150 ஃபேரட் 1000 ஃபேரட் அந்த மாதிரி இருக்கும்.